இப்போ நம்ம சொல்ல போகிற மருத்துவ குறிப்பு ரொம்ப முக்கியமானது. சில பேருக்கு சொத்த பல்லு இருக்கும், பல்லு வலி தாங்க முடியாது, நெடி கட்டிக்கிட்டு வலிக்கும், எதையும் திங்க முடியாது, உடம்பு இளைக்க ஆரம்பிச்சிடும், பல்லு வலி தாங்க முடியாது. டாக்டர்கிட்ட போனால் ஒரு பல்லு பிடுங்கிடலான்னு பாரு, பல்ல பிடுங்கினா 500 1000 பிடுங்கலாம். மாத்திரை மட்டும் எழுதி கொடுத்தா 200 தான் கிடைக்கும் எழுதி கொடுக்கறதுக்கு. மீதி மாத்திரை இங்கே கடையில் வாங்கிக்கணும், அதில் நிற்காது. பல்லு சொத்த, பல்லு வலி தாங்க முடியல, அதுக்கு என்ன பண்ணுறது? பல் சொத்தை ஏன் வருது அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம அந்த பல் சொத்தைக்கு மருந்து சாப்பிட்டா அது கிளியர் ஆகும். நோய்க்கான காரணத்தை முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் தான் நோய்க்கான மருந்தை சாப்பிடணும். இந்த பல் சொத்தை எதனால வருது உங்களுக்கே தெரியும். இனிப்பு சாப்பிட்டா வரும், கரெக்டு. பல்லு சரியாக விளக்கலைன்னா வரும், கரெக்டு. ஆனால் எப்போ பல்லு விளக்கணும்? இந்த ரகசியத்தை 1000ல் ஒரு 5 பேர் தான் சொல்லியிருக்கிறாங்க யூடியூப்ல. அதில் நான் தான் முதல்ல அதை சொன்னது. பல் விளக்குறதுல ஒரு முறை. காலையில் பல்லு விளக்குறதே வேஸ்ட். நைட்டு படுக்கும்போது தான் பல்லு விளக்கணும். ஏன்னு கேட்குறீங்களா? காலையில இருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் என்னென்ன சாப்பிடுவீங்க யோசிச்சு பாருங்க. காலையில் டீ, காஃபி, இட்லி, தோசை, போண்டா, வடை, பஜ்ஜி, மத்தியானம் சிக்கன், மட்டன், மிளகு ரசம், அது இது. அப்புறம் நடுவில் ஸ்வீட்டு, பன்னு, போரை, பிஸ்கட்டு இதை சாப்பிடுவீங்க. அப்புறம் கேசரி, அல்வா எதையாவது சாப்பிடுவீங்க. இதெல்லாம் சாப்பிட்டு இதில் சில பேர் விஸ்கி, பிராண்டி, லாலிபப், சிக்கன், மட்டன், சில்லி சிக்கன் இதெல்லாம் சாப்பிடுவாங்க. இதெல்லாம் பல் இடுக்கில் சொருவிக்கிட்டு நைட்டு பல்லு விளக்காமல் படுக்கிறீங்கன்னு வச்சுங்க. அதெல்லாம் நைட்டு பல்லில் தங்கி அழுகி அதுலேருந்து பாக்டீரியா உருவாகும், புழுக்கள் உருவாகும். ஒன்றுமே வேணாங்க, சோறு இருக்கு இல்லையா, அதை பிடைஞ்சி சாப்பிட்டு மீதி சோத்தை அப்படியே வைங்க. நாளைக்கு காலையில் பாருங்க, அதை ஊசல் வச்சு புழு வரும். இந்த ஒரு 2 நாள் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய புழுவாக நெளியும். அந்த புழு எங்கேருந்து வந்துச்சு? இதே தான். நீங்கள் நைட்டு சாப்பிட்டுட்டு பல்லு விளக்காமல் அப்படியே படுத்தீங்கன்னா பல்லு இடுக்கில் இருக்கிற அந்த கறி, உணவு துகள், பிஸ்கட் துகள் இதெல்லாம் அழுகி பாக்டீரியா உருவாகி பல்ல உடைக்க ஆரம்பிச்சிடும். குழி ஏற்படுத்தி குழி உள்ளே போயிடுச்சுன்னா நீங்கள் மேலே பல்லு விளக்கினா கூட உள்ளே அழுத்தி உள்ளதான் இருக்கும், வெளியே வராது. தோண்டி தான் எடுக்கணும். தோண்ட பல்லு ஓட்ட அதிகமாகிட்டே போகும். நைட்டு படுக்கும்போது நல்லா பல்ல விளக்கிட்டு மேலே கிளி ப்ரஷ்ஷை வச்சு தேய்ச்சி, அப்புறம் மேலே மட்டத்தில் தேய்ச்சி, அப்புறம் மேல் நோக்கி நல்லா தேய்ச்சி வாயை கொப்பளிச்சுட்டு கொஞ்சோடு 2 ஸ்பூன் வேப்பெண்ணெய் வாயில் போட்டு நல்லா ஆயில் புல்லிங் வாயில் நல்லா கொப்பளி ஒரு 5 நிமிஷம். அந்த வேப்ப இலையை நல்லா வாயில் கொப்பளிச்சு துப்பிடுங்க. இப்போ படுங்க. வாயை கழுவாதீங்க, பல்லு விளக்கிட்டு வாயை கழுவுங்க. பல்லு விளக்கிட்டு வாயை கழுவிட்டு அதுக்கப்புறம் வேப்பனை ஒரு பாட்டில் வாங்கி வச்சுங்க. எண்ணெய் ஒரு 30 ரூபா 40 ரூபா இருக்கும். அதில் கொஞ்சம் வாயில் ஊற்றிங்க, 1 ஸ்பூன் போல் வாயில் ஊற்றி நல்லா கொப்பளிங்க. நாக்குனால அந்த வேப்பனையை, வாயில் இருக்கிற வேப்பனையை அந்த பல்லு எடுக்கிறதுக்கு எல்லாம் நாக்கில் தடவி விடுங்க. நாக்கில் எடுத்து பல்லில் தடவி விடுங்க. விட்டுட்டு நல்லா கொப்பளிங்க. எச்சி ஊறி நல்லா வெள்ளையாக நுர மாதிரி இருக்கும், கசப்பு போயிடும். அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கொப்பளிச்சுட்டு வேப்பண்ணியை கொப்பளிச்சுட்டு துப்பிடுங்க. துப்பிட்டு வாயை கழுவாதீங்க. வேப்பண்ணியில் ஆயில் புளி பண்ணிவிட்டு வாயை கழுவாதீங்க, அப்படியே பத்துருங்க. எச்சி ஊற அந்த வேப்ப எண்ணெய் உள்ள வயிற்றில் போக வயிற்றில் இருக்கிற நாக்கு பூச்சி, இண்டு பூச்சி, பாக்டீரியா, வைரஸ், கிருமிகள் எல்லாமே சாக ஆரம்பிச்சிடும். ரத்தம் சுத்தமாயிடும், ஹார்ட் அட்டாக் வராது, கிட்னி நல்லா இயங்கும். இதை டெய்லி பண்ண ஆரம்பிச்சுங்க. இதுக்கு ஒன்றும் நீங்கள் யாரையும் கேட்க முடியாது, பண்ணுங்க. பல்லு அவ்வளோ ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி. ஆலமர விழுது, வேல், கருவேல மரம், இல்லை வேப்ப குச்சி. எல்லாரும் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் வேப்ப குச்சியில் பல்லு வளர்க்குவான். பல்லு அப்படியே சூப்பராக இருக்குது 70 வயசு வரைக்கும். நாம் ப்ரெஷ்ஷு அது இதுன்னு போட்டு விளக்கிக்கிட்டு பல் இருக்கிற பல்லு ஒன்று பிடிக்கிட்டு இருக்கிறோம். அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், இங்கே நைட்டு படுக்கும்போது இதை செய்யுங்க. அதுக்கப்புறம் இங்கே என்ன செய்கிறீங்கன்னா, இது பல்ல பாதுகாக்கிற வழி, பல்லு சொத்தையாகாம காக்கிற வழி. இப்போ நான் சொன்னது பல்லு விளக்குற முறை. சரிங்க, எங்களுக்கு தெரியலங்க, எங்களுக்கு இது பல்லு சொத்தையாகி போச்சு, பயங்கர வலிக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. டாக்டர்கிட்ட கொண்டு பல்ல பிடுக்கிட்டாரு, என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் ஒன்றுமே வேணாம். சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா, அரைச்சி சாறு எடுங்க. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றாமல் மிக்சியில் அரைச்சி அப்படியே கையில் எடுத்து ஒரு துணியில் வச்சு இல்லை சல்லடைச்ச வச்சு கையில் அழுத்துனீங்கன்னா சாறு வரும். அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துங்க. ஒரு 10 சின்ன வெங்காயம் வரைச்சா ஒரு 3 ஸ்பூன் கிடைக்கும். அதை எடுத்து அதே அளவு செக்கு நல்லெண்ணெய், சுத்தமான நல்லெண்ணெய்
அதில் ஒரு 3 ஸ்பூன் எடுத்து அதே சம அளவுக்கு போட்டு அதில் 3 சொட்டு வலிக்கிற சொத்தப்பல்லு மேலே வைச்சா கொஞ்ச நேரத்தில் சொத்தப்பல் பூச்சி இறந்து போயிடும், பல் வலியும் குணமாயிடும். அதுக்கப்புறம் மீதி இருக்கிற வாயில வச்சு கொஞ்சம் கொப்பளிச்சுட்டுனா இது குணமான உடனே டெய்லி நான் சொன்ன மாதிரி பல்ல விளக்கிட்டு வேப்பண்ணியில் வாயை கொப்பளிச்சுட்டு நைட்டு பல்லு விளக்குங்க. காலையில் பல்லு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் அப்படியே போவீங்க, உங்களுக்கே தெரியும் பாருங்க. ஆனால் காலையில் பல்லு விளக்கும் போது ஃபுல்லாக நாடி போய் எல்லாம் பாக்டீரியா ஃபங்கஸ் ஆகி வாயை நாத்தடிக்கும். நைட்டு பல்லு வலிக்கிட்டு படுங்க, காலையில் வாய் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், பல்லு விளக்கின மாதிரி அப்படியே இருக்கும். நைட்டு சுத்தமான எச்சில் ஊறி ரத்தத்தை கண்டு ரத்தம் சுத்தமாக உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், பல்லு சொத்தையாகாது. இது அருமையான வழியில் நாங்கள் கடைபிடிச்சிட்டு வரோம். எங்கள் பற்கள் ஆரோக்கியமாக இருக்கின்ற மகிழ்ச்சியோடு இதை உங்களுக்கு சொல்கிறோம். இதை ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.